இப்போ நம்ம எல்லாமே வந்து வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி யாருமே வந்து ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம். சாப்பிட்டாலும் இந்த டைம் கரெக்டான தண்ணியை வந்து குடிச்சிருக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ இருக்குன்னா நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து கம்பல்சரி நம்ம பாடிக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நம்ம யாருமே வந்து தண்ணி குடிச்சதில்லை. இப்போ நம்ம சில பேர்ட்ட தண்ணி குடிக்க சொல்கிறோம். ஆனால் சில பேர் தண்ணி சம்மந்தமாக டவுட் கேட்குறீங்க. எப்படி குடிக்கிறது என்னன்றது தெரியலன்னு. அதாவது தண்ணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் கேன்ல நீங்க பிடிச்சி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எப்படி குடிக்கணும்? காலையில இருந்து மத்தியானம் நீங்க காலைல ஷேக் குடிக்கிறீங்களா, அதுல இருந்து மத்தியானம் லஞ்சுக்குள்ள 2 லிட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாவே குடிச்சிடுறாங்க. இப்போ 1 லிட்டரை வந்து மொத்தமா அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி குடிச்சிடுறாங்க. இப்படி குடிக்கலாமனா இப்படி குடிக்கக்கூடாது. நம்ம நார்மலாக தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். இப்போ நம்ம ஒரு 9 மணிக்கு ஷேக் குடிக்கிறோமா, ஒரு 9:30 மணி 9:15க்கு ரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம குடிச்சு இந்த 2 லிட்டர் தண்ணியை வந்து காலைல ஷேக் குடிச்சதுலேருந்து மத்தியானம் லஞ்ச் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மொத்தமாக குடித்தோம்னா அது நம்ம உடம்புல போய் சேராது, நேராக கிட்னிக்கு தான் போகும். அது வேஸ்டேஜ் உங்களுக்கு யூரினில் தான் வெளியே வந்துடும். தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி நீங்கள் 1 லிட்டர் கேன்ல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம வந்துருக்கோம்னா அந்த வெயிட் லாஸ்க்கு நான் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே நீங்கள் ரிசல்ட் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து சில நேரங்களில் ஒரு 11 மணிக்கு நம்ம வந்து பசிக்கும் போது நம்ம என்ன சாப்பிடலாம்? சில பேர் சம்சா சாப்பிடலாமா, சுண்டல் சாப்பிடலாமா, பஜ்ஜி சாப்பிடலாமா, டீ சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சாப்பிட்டதுனால தான் நம்ம உடம்பு எக்ஸஸ் ஆகி வெயிட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் பழங்கள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இதை கட் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் வாட்டர் மெலனு வாழைப்பழத்தை தவிர மீதி பழங்களை வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பசி எடுக்கும்போது. ஆனால் பசி எடுக்கும்போது உங்கள் வயிறு வந்து பசியை கேட்கும் போது நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஆகணும். அப்படி விட்டீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த டைமில் நம்ம வந்து பழங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான டைமில் என்ன சாப்பிடலாம்னு சில பேர் கேட்குறீங்க. மத்தியானம் வந்து ரைஸ் எடுத்துக்கணும். ரைஸ் அளவுக்கு வந்து காய்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூடுதலாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வந்து தண்ணியை ஃபாலோ பண்ணிக்கணும். பசிக்கும் போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். நைட் ஷேக் எடுக்கிறவங்க நைட் ஷேக் எடுத்துக்கலாம். அப்படி நைட் ஷேக் எடுக்காதவங்க என்ன பண்ணலாம், 2 தோசை 2-3 இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இதான் இதோட முடிச்சுக்கணும். இது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க.